பாஜக ஆண்டது போதும் மக்கள் மாண்டதும் போதும்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தயாராகிட்டாங்க. சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தாரு. அதுலயாச்சும் உண்மையா பேசினாரா? ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்கள்னு 10 ஆண்டுகள்ல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சபாஷ் போட்டு இருக்கலாம். கருப்பு பணத்தை மீட்டுட்டேன், எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம். உழவர்களோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டேன், தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுத்துட்டேன், பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம். ஆனா அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே. அந்த பேட்டியை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்ல காமெடி டைமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டாரு பாருங்க. பேட்டி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க. அடுத்தடுத்து 2 பேரிடர்களை சந்திச்சோம். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பிரதமர் ஆறுதல் சொல்லல, கேட்ட நிதியும் தரல. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வச்சிருக்கிறேன், அவர் வந்து பார்த்துட்டு நிதியை ஒதுக்குவார்னு என்கிட்ட பிரதமர் மோடி சொன்னார். சொன்னபடி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்தார். ஆனா நிதி வரல. நிதி ஒதுக்காம என்ன சொன்னாரு? நீங்க சும்மா சும்மா கேட்கற போதெல்லாம் தர முடியாதுன்னு நக்கலா பதில் சொன்னார். அவருடைய பேச்சுக்களை பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. அம்மையார் நிர்மலா சீதாராமனை எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சேன்னு கொச்சைப்படுத்தினார் யாரு? நிதியமைச்சர் அந்த அம்மையார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே. ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க. ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்காம கணக்கு கேட்குங்களே கணக்கு. மாநில அரசு நிதியில இருந்து என் மக்களுக்காக நான் பண்ணனதுக்கு கணக்கு சொல்றேன். டெல்டா மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சிக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. இது எல்லாத்துக்குமே மாநில அரசு நிதியை தான் கொடுத்தோம். எதுக்குமே நிதி கொடுக்காம பிரதமர் மோடி மாதிரியே நிர்மலா சீதாராமனும் வாயாலேயே வட சுடுறாங்க. ஆணவத்துல தப்பு கணக்கு போடாதீங்க. கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க, ஃபேமஸான படம். அந்த படத்துல ஒரு சீன் வரும், வாழைப்பழ காமெடி. அது மாதிரி அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தான் இருக்கு. கலைஞர் ஸ்டைல்ல சொல்லட்டுமா? கோயில் கூடாது என்பதில்ல, கோயில் குடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்பது எங்கள் எண்ணம். நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம சொல்றோம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தலில் நிக்கிறோங்கிறதே தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் இல்ல, தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேர் முகத்திலையும் குத்துனவர். அவருடைய பிளாஷ்பேக் என்ன கொஞ்சம் இறைவன் பண்ணி பார்ப்போமா? அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு பழனிசாமி முதல்ல சசிகலா அணியில் இருந்தார். அம்மையார் சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணப்போ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம்னு ஒண்ணு காமெடி பண்ணாரு. இந்த நிலைமையில அம்மையார் சசிகலா சிறைக்கு போக அந்த அம்மையார் கால் நோக்கி ஊர்ந்து தவழ்ந்து கூவத்தூர் கவனிப்புகளால முதலமைச்சரானார் பழனிசாமி. உடனே டிடிவி தினகரனுக்கு ஓட்டு கேட்டு போனார். ஆர்கே நகர் எலெக்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. கட் பண்ணா பன்னீர்செல்வம் கூட கூட்டணி சேர்ந்து அதே தினகரனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த பொதுக்குழுல பன்னீர்செல்வத்திற்கு வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணாங்க. இப்படி ஒரு மெகா சீரியல் எடுக்கிற கதை மாதிரி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை. இப்போ பிரிஞ்சு போனவங்க பாஜக கூட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதுக்கு துணை போகக்கூடிய பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள். மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் அளிக்கிற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்றும், தமிழ்நாட்டை காப்பாற்றும், எதிர்கால தலைமுறையை காப்பாற்றும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, நாடும் நமதே.